அடுத்து 3ஆம் பாவங்கிறது ஒருத்தருடைய வசியம் சொல்லுவோம். ஈர்ப்பு. ஒருத்தர வந்து புடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, ஸ்டார் மாரி இருக்கும். அவன பார்த்தீங்கன்னா, அட்டகரியா இருப்பான். ஆனா பார்த்தீங்கன்னா சரிங்க, அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு அந்யோன்யம் இருக்கும். நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் மாரி இருப்பான். அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, எதுக்குமே ஆகாததா இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்யோன்யமா சந்தோஷமா இருப்பாங்க. மனசுக்கு புடிச்சு போச்சுப்பான்னு சொல்லுவாங்க. மனசுக்கு புடிச்சு போச்சு. அப்படி மாரி சொல்றதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈர்ப்பு. ஏன்னா 3ஆம் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீரியம்ங்கிற வார்த்தைய வச்சிருப்பாங்க. ஆண்மை, பெண்மை அப்படிங்கிற வார்த்தைய வச்சிருப்பாங்க. எப்போதுமே ஒரு விஷயத்துல ஈடுபடும்போது, இப்ப நம்ம கேட்கிறோம் இல்லையா? "ஜோதிடம் எனக்கு வருமா சார்?" அப்படின்னு கேட்டாவே என்ன அர்த்தம்? தயக்க குணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாவே என்னது? நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். 3ஆம் பாவத்துல ஏன் தெரியுமா கொண்டு ஆண்மை, பெண்மைலாம் வச்சிருப்பாங்களா? ஒரு ஆணோ, இல்ல பெண்ணோ, அதுல பர்ட்டிகுலரா ஆண் ஜாதகத்த பொறுத்தளவுல, தன்னுடைய ஆண்மையை வெளிப்படுத்தும்போது, ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுங்கிற அளவுக்கு மன தைரியத்த வச்சுக்கிறணும். எப்போதுமே சொல்லுவாங்க, ஏஜ் வந்து நீங்க எந்த வயசு வேணா இருந்துட்டு போங்க. ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு உமிய சுமக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண், பெண்ணுடைய தாம்பத்தியம் இருக்கும். இப்ப சின்ன வயசுக்காரங்க நெனைப்பாங்க, ஓ 70, 80 வயசுனா தாம்பத்தியம் இருக்காதோன்ட்டு. எல்லாருக்குமே இருக்கும் தாம்பத்தியம் இருக்கும். காரணம் என்னன்னா, மனம்னு ஒரு ஈடுபாடு இருக்கும். மனம்ங்கிறது எப்படின்னா, அது ஒரு சோர்ந்து போச்சுன்னு வச்சுக்கிறங்க. அது இருக்காது. அதே நீங்க பார்க்குறீங்க. 70 வயசு, 80 வயசுக்காரங்கள்லயும் பார்க்குறப்ப போக்சோ சட்டத்துல ஒருத்தர் கூட உள்ள தூக்கி போடுறதையும் பார்க்குறோம். மனங்கிறது வந்து ஒரு விஷயத்துல ஈடுபடும் தன்மையை குடுக்கக்கூடியது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ஸ் தாட்ஸ் வந்துரக்கூடாது. நெகட்டிவ்ஸ்னா அதாவது 3ஆம் வீட்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு சுக்கிரன், கேது இல்ல சுக்கிரன், சனி வரும். சுக்கிரன், சேது, சுக்கிரன், சனிலாம் வந்தாச்சுன்னா என்ன ஆகும்னா, மனைவிய சந்தேகப்படுறது. அதே வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல செவ்வாய், கேது, செவ்வாய், சனி வர்றது. அது 6ஆம் பாவம் தொடர்பு கொள்றது, 8ஆம் பாவம் தொடர்பு கொள்றது, 3ஆம் பாவமே தொடர்பு கொள்றதுன்னா பார்த்தீங்கன்னா, வேவ் பண்றது. போயிட்டு வந்தோனே ஃபோன் எடுத்து பார்க்குறது. யாரோட பேசிட்டு வந்தீங்கன்னு பார்க்குறது. சரிங்களா? எங்க இருக்கீங்கன்னு கேட்கறது. தெரியுதுங்களா? இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சந்தேக புத்தி ஏற்படும். 3ஆம் பாவங்கிறது ஒருவருடைய மனசுன்னு சொல்றோம். இந்த 3ஆம் பாவங்கிறது எதுக்காக இந்த திருமண பொருத்தத்தில ரொம்ப முக்கியமா பார்க்க சொல்றேன்னா, நல்ல மனதுக்காரருக்கும், விட்டுக் குடுக்கும் தன்மைங்கிறதுக்கும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இல்லப்பா ஃப்ரெண்டோட தான் பேசினேன் அப்படின்னா, அது தெரியும்ப்பா ரெகுலரா பேசுறதாப்பா அது ஒண்ணும் பெருசா லெவல்ல இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும், இல்ல எதுக்கு எடுத்தாலும் சரி, ஏம்மா அந்த இப்ப நீ இந்த போனவனே என்ன செய்றேன்னா சரி, அதுக்குன்னு தெரியாமயே என்ன செய்றேன்னா சரி, யாரா விட்டுட்டு வீட்ல போய் இருக்காரா, ஒய்ஃப் இருக்காரான்னு பார்க்குறேன்னு சொல்றது. போறியே எங்க இருக்க? என்ன செய்ற? எனக்கு வீடியோ கால்ல வா அப்படின்னு சொல்றது. நீ எந்த இடத்துல இருக்க? வீட்டுக்கு போயிட்டியா? உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டியா? அப்படின்னு கேட்கறது. இந்த மாரிலாம் வந்து நெறைய சந்தேகப்படுறது. அவனோட என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவ யார் உனக்கு ஃபோன் அடிச்சா? இந்த நம்பர் என்ன நம்பரு? இந்த மாரிலாம் நெறைய வந்து சந்தேகப்படுறது மாரி வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாவத்துல வரும். அதுல வந்து திருமண வாழ்க்கைய வந்து பெரும்பகுதி கெடுக்கிறதுல 2 பிளானட் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. ஒண்ணு சனி, இன்னொன்னு கேது. அதுல கேது தான் ஃபர்ஸ்ட்டு. காரணம் ஏன் சொல்றேன்னா, கேது எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படும். நான் சொல்றது பாவங்கள் ரீதியாக. நீங்க பாவங்கள பார்க்காம 6, 8லாம் இல்லாம 5, 9லாம் வச்சிருக்கு சார் அப்படின்னா, அது வேற. நான் சொல்றது எப்போதுமே சனி 6ன்னு வந்துச்சுன்னா சந்தேகம் அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. கேது 6 வந்தா சந்தேகத்துக்கே பிறந்தவன். யோசிக்கவே தேவையில்ல. நெறைய சந்தேகப்படுவாங்க. நெறைய யோசிப்பாங்க. இது சரியா வருமா? சரியா வருமா? சரியா வருமான்ட்டு ரொம்ப யோசிப்பாங்க. நெறைய சந்தேகம். அதனால தான் எப்போதுமே ஒரு சில பிளானட்டோட கணவர சந்தேகப்படுறது, செவ்வாய், கேது. மனைவிய சந்தேகப்படுறது, சுக்கிரன், இது கேது வர்றது. அத கொஞ்சம் பார்த்துக்கிறேன். மத்தபடி ஏன்னா, இந்த நான் சொன்னதுல அந்த 4 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்திர பாக்கியம், அதுக்கடுத்து வந்து லக்ன பாவம், 2ஆம் பாவம்ங்கிறது குடும்பத்தை சகித்துக் கொள்ளக்கூடிய திறன். அதுல ரொம்ப இருக்கு. பணம் இருக்கோ இல்லையோ, மெயின்டெயின் பண்ணி ஆகணும். இருக்கக்கூடிய மனைவி. அங்கே வந்து வாக்குவாதங்கள் வர்றது. அதுக்கடுத்து 3ஆம் பாவம் மனத்தின் ரீதியாக சந்தேகப்படுறது. அதுக்கடுத்து புத்திர பாக்கியம். இந்த 4ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 பாவத்த மட்டும் பார்க்கும்பொழுது நெகட்டிவ்ஸ் வராம நெகட்டிவ்ஸ்னா நான் சொல்றது உங்களுக்கே தெரியும். குருவ பொறுத்தளவுல சனி, சுக்கிரன் பெரிய கண் நம்ம இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம ஜாதகம் பார்க்கறதுனால நம்ம என்ன செய்றோம், துல்லியமா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அது நெகட்டிவ் இருந்தாலும் நீங்க சொல்லிருங்க. பாசிட்டிவ்னாலும் நல்லா இருக்குங்க அப்படிங்கிறத சொல்லிருங்க. பாசிட்டிவ் சொல்லாட்டா கூட பரவாயில்ல. நெகட்டிவ் சொல்லாம விட்டீங்கன்னா சரிங்க. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப எனக்கு ஒரு வரன் வந்துச்சு. அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு வரன் வந்துச்சு. ஆ டாக்டரு. ஒரு நல்ல வரன்னு வச்சுக்கிறங்களேன். நல்ல ஜாப்ல இருக்காப்ல. ஆனா 3ஆம் வீட்ல பார்க்குறேன், அந்த தொடர்பு சரியில்ல. சுக்கிரன், கேது வந்துச்சு.
அப்ப நான் ஒரே வார்த்தை சொன்னேன், "ஏங்க பேசுவோமான்னுச்சு வீட்ல." "இல்லம்மா வேண்டாம்மா. அடிக்கடி சந்தேகப்படுவாம்மா." அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வார்த்தை "அப்பன்னா வேண்டாங்க" அப்படின்ருச்சு. காரணம் என்னன்னா, இந்த சுக்கிரன், கேதுன்னா மனைவிய சந்தேகப்படுவாங்க. அப்ப அது எதுக்காக சொல்றோம்னா, நம்ம தெரிஞ்சுக்கிட்டே அத போய் நம்ம செய்யக்கூடாதுங்க. விதின்னு ஒண்ணு வேற. நம்ம வந்து எதுக்கு சொல்றோம்? இயற்கை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். பிரபஞ்சம் நமக்கு வந்து உண்மையிலே பெரிய கிஃப்ட்ட குடுத்திருக்கு. நமக்குன்னு அந்த கிஃப்ட்ட குடுத்திருக்கு. 27 நட்சத்திரங்கள பத்தி தெரியுது. 12 பாவங்கள பத்தி தெரியுது. ஜாதகம் போடுறோம். ஜாதகம் போடுறதுக்கு முன்னாடியே சொல்றோம். இந்த பிளானட் இப்படித்தான் இருக்குன்ட்டு. நம்ம அது கணிக்க தெரியுது. இவ்வளவு பெரிய அந்த பிரபஞ்சம் நமக்கு சக்திய குடுக்கிறதுனால, கண்டிப்பா நம்ம குழந்தைகள பொறுத்தவரையில வந்து கண்டிப்பா என்னுடைய ஜாதகத்துல குரு நல்லா இருக்கு. அப்ப குரு நல்லா இருந்தாவே உங்க ஜாதகத்துல என்ன இருக்குன்னு முதல்ல பாருங்க. உங்க ஜாதகத்துல ஒண்ணு நல்லா இருந்ததுன்னா, அதன் ரீதியா நீங்க சங்கட்டமே பட மாட்டீங்க. அத மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கங்க. என் ஜாதகத்துல சார் சுக்கிரன் நல்லா இருக்கு சார். அப்படின்னா மனைவி ரீதியா நீங்க கஷ்டப்பட மாட்டீங்கங்க. குரு நல்லா இருக்கா, குழந்தைகள் ரீதியா சத்தியமா கஷ்டப்பட மாட்டீங்க. செவ்வாய் நல்லா இருக்கா, சகோதரர் ரீதியா உங்களுக்கு பிரச்சனையே வராதுங்க. சூரியன் நல்லா இருக்கா, அப்பா உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்ணுவாரு. அத மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கிறங்க. உங்க ஜாதகத்திலேயே தெரியும். யார் இப்ப நெறைய கேட்கிறீங்களா சார், அப்பாவ பத்தி சொல்லலாமா சார்? அம்மாவ பத்தி சொல்லலாமா சார்? உங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ, அது உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அவருக்கு ஒரு வேள உங்களுக்கு பிடிக்கலன்னா சரி, அவரு ஜாதகத்துல குரு கெட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்யணும் சரி, அப்பா மேல எப்போதும் இருப்பீங்க. அப்படியே கேட்டு சொல்லுங்க. சூரியன் வந்து எனக்கு நல்லா இருக்கு சார். அப்பா மேல பிரியா ஏன்னா எங்க அப்பா ஏன் சார் என்ட்ட ஒட்டவே மாட்றாருன்னா, அவரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு குரு கெட்டு போயிருக்கும். ஆனா நீங்க அப்பாவ விட முடியாது. உங்க மேல உங்களுக்கு எப்போதுமே அந்த குரு சூரியன் நல்லா இருக்கான்னா, அப்பா மேல ஒரு பாசம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது இயல்பாவே நடக்கும். அதே மாரி குரு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க. 2 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. குரு கெட்டு போச்சுன்னா, அவர் அவமானப்பட்டுட்டாருன்னா பிரச்சனை இல்ல. பொருளாதார ரீதியா அவமானப்பட்டுட்டாரு, சங்கடப்பட்டாருன்னா, அது அவரோட போயிரும். ஒருவேள குரு நல்லா இருந்து அவமானப்படாம இருந்தாங்கன்னா, பின்னாடி குழந்தைகள் ரீதியா சங்கடங்கள் அனுபவிப்பாங்க. குழந்தைகள் வந்து ஏதோ ஒரு அவமானத்த உண்டு பண்ணி போயிருவாங்க. நீங்க பையனுடைய ஜாதகமோ, பெண்ணுடைய ஜாதகமோ பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க முன்னாடியே சொல்லிறலாம். கொஞ்சம் பெண் குழந்தைங்க ஏஜ் இப்படி இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறங்க. உங்க ஜாதகத்துல குரு வந்து 8ஆம் வீட தொடர்பு கொள்ளுது. அப்ப 8ஆம் வீட தொடர்பு கொள்றதுனால அவமானப்படுறது மாரி காமிக்குதுங்க. அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லிறணும் ஜாதகத்துல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கேட்டோம் இல்லையா? சூரியன் 12ன்னு சொன்னேன். 9ஆவது மாசம் வரையும் கார்த்தி வந்து அப்பா ஹெல்த்த கொஞ்சம் பார்த்துக்கிற சொல்லுங்க. அப்படின்னு ஏன் சொன்னேன்னா, சூரிய புத்தி நடக்குது. சூரியன் 12 காமிக்குது. அப்போ கேது வேற ஓடுது. கேது நட்சத்திரம் ஓடுது. ஏன்னா, அவருக்கு அகம் சார்ந்த விஷயத்துல அவருக்கு பாவம் ஏற்கனவே அவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாரி விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எது எப்படி காமிக்குங்கிறதெல்லாம் நீங்க நம்ம ஈஸியா சொல்லிறலாம். இப்ப அவருடைய பையன் ஜாதகத்துல ராகு வீக்கா இருந்தது. அப்பாவுக்கு உடம்பு முடியாம தாத்தாவுக்கு ஆகாது சார். கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறேங்க சார். இந்த புத்தி வரின்ட்டு. அந்த புத்திக்குள்ளேயே அவர் பாவம் நல்லா திடகாத்திரமா இருந்தவர் தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்து போயிட்டாரு. ஏன்னா, அந்த தசா புத்திகள் என்ன வேலை செய்யுமோ, அந்த வேலைய செஞ்சுட்டு போயிரும். ஏன்னா, பையனுடைய ஜாதகத்துல தாத்தாவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே மாரியே அந்த சம்பவம் கரெக்ட்டா நடந்துச்சு. கொஞ்சம் பார்த்து அப்படின்ட்டு. விஷம் சம்பந்தமா காமிக்குது அப்படின்ட்டு. அ காடு கீடுல போம்போது பார்த்துருப்பீங்க. அது வேற மாரி ஒருத்தர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்ல வரோம்னா, அந்த சம்பவங்கள் என்ன நடக்குதோ ஒருத்தர் ஜாதகத்துல காமிக்கும். அந்த ஜாதகத்துல எப்படி காமிக்கும் அப்படின்னா, உங்களுடைய சகோதர உறவு எப்படி இருக்கும்? அ மனைவியோட எப்படி இருப்பீங்க? உங்க ஜாதகத்திலே சுக்கிரன் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கிறங்க. அ அப்புறம் அவருடைய ஜாதகத்தில சுக்கிரன் வந்து 4, 8, 12 காமிக்குது. நானே சொல்லுவேன் கொஞ்சம் மனைவியோட கொஞ்சம் வாகனங்கள்ல போகும்போது பார்த்து போங்க. அப்படிங்கும்போது அவரும் சொல்லுவாரு, ஆமாங்க எப்படியா போனா சண்டை வந்துருது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சுக்கிரன் 4, 8, 12 இருக்கிறதுனால சொல்றோம். 4னா வாகனம். அது வீடு இருக்கக்கூடிய இருப்பிடத்துல 8, 12ன்னு வர்றது. இந்த மாரி விஷயங்கள்ல எந்த நேரத்துல எப்படி வரணுங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுலருந்து சமாளிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஜாதகம் படிக்கிறோம்.